OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் தேஸ்னா குட்டி. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி பண்ணோம்ல, பட்டர் சிக்கன் தானே பண்ணீங்க. என்ன சொன்னாங்க அம்மா அப்பா? அம்மா அப்பா சூப்பராக இருக்குன்னாங்க. அப்பா நான் செஞ்சதால ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது பொன் குழந்தைங்க பண்ணிட்டாலே அப்பாங்க சொல்லவே தேவையில்லை. எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வேறு நீங்கள் சூப்பராக வேற பண்ணியிருந்தீங்க. என்ன வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? ஒரு கேரட் கீர் பண்ண போகிறோம். ஸ்வீட்டாக, உங்களை மாதிரியே ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிட்றலாமா? இப்போ ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாம். இப்போ இன்னர் வயசில் எடுத்து நம்ம வெளில வச்சிடலாம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நெய் போடுறோம். சரியா? போதும். இப்போ 1/4 கப் பால் ஊற்றுறோம். அப்புறம் 1 கப் கேரட். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இது நம்ம கட் பண்ணி வச்சது நம்ம பிளெண்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? வெந்ததுக்கப்புறம் மசிச்சிடலாம். நம்ம இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெரி குட். இப்போ முந்திரி பருப்பு மேலாக்கில் போட்டுருவோம். இது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள். ஓகே, நம்ம உள்ளத்துக்கு வச்சிடலாம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணிடுங்க. கேரட் கீருக்கு எல்லாமே உள்ளே போட்டாச்சு. சரிங்களா? நீங்களே தானே போட்டீங்க. போட்டு இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெனுவில் போய் செட் பண்ணலாமா? இப்போ மெனு போங்க. மெனு இதில் போய் வெஜ் மோட் வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போ நீங்கள் பின்னாடி போயிட்டீங்களா, மைனஸ் பண்ணால் வெஜ் வந்துடும். இப்போ ஆன் பண்ணுங்கள். இப்போ வெஜ் மோட் வச்சாச்சு. சரியா? 2 minutes காட்டுது. ஆமாம், 2 minutes தான் காட்டுது. 2 minutesல கேரட் கீர் ரெடி ஆயிரும். சரியா? இப்போ நம்ம கேரட்டை பெருசு பெருசாக போட்டிருக்கோம்ல. ஆமாம். அதை சின்னதாக ஆக்க வேணாமா? அது சின்னதாக ஆக்குறதுக்கு நம்ம இப்போ வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட மில்க் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம். சுகர் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறோம். சரியா? பிளெண்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த பெருசு பெருசாக போட்டால் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் இருக்கும்ல, வாயில் மாட்டும்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் கேரட் கீர் நல்லாயிருக்கும். சரியா? ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம்னா அப்புறம் மில்க் ஷேக் மாதிரி ஆகிடும்ல. அது இல்லை, இது கேரட் கீர். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அன்றைக்கி பாட்டு பாடினீங்க. ஓகேவா? கீபோர்ட்லாம் ப்ளே பண்ணீங்க. திருக்குறள்லாம் சொல்லுவீங்களாமே 2 minutesல? ஆமாம், 25 திருக்குறள் சொல்லுவீங்கல்ல. சொல்கிறியா? சொல்லுங்கள். திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு. கற்றதனால் ஆய பயனின்கோள் வாளறிவன் நற்றா தொழார் எனின். மலர்மிசை ஏங்கினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இல்லானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேராயிரேவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு உவமையில்லாதான் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. கோளில் பொறியில் குணமிலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். வானின்று உலகம் வழங்கி வழுதலால் தான் அமிழ்தம் என்று உணர பாற்று. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மலை. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் காய். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் உரிய பிறக்கு இனிய உளவாக இன்னாத குரல் கனிர்ப்ப காய்கவந்தற்று
தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மொமப்படும். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவனான நன்னயம் செய்து விடல். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். நன்றி. சூப்பராக திருக்குறள் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன திருக்குறளில் எனக்கு 5 தான் தெரியும் போல இருக்குது. சரியா? அதுவும் மூச்சு விடாமல் பாடினது, இவ பாடினதை பார்த்தா எனக்கு தான் பயங்கரமாக மூச்சு வாங்குது. சூப்பராக பண்ணீங்க. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இது? அம்மா. அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ இது காம்படிஷன் கற்றுக்கிட்டீங்களா இல்லை வீட்டில் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா படிக்கிறதுக்கு? காம்படிஷனுக்காண்டி கற்றுக்கிட்டேன். வெரி குட். இப்படியே நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சரியா? இப்போ நம்ம கேரட் கீரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீப் சவுண்ட் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெண்ட்டை உடனே ரிலீஸ் பண்ணுறோம். கேரட் கீரை டேஸ்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ நம்மளுக்கு பீப் சவுண்ட் வந்துருச்சு. நம்ம வெண்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேவா? அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். சரியா? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ பால் ஊற்றுறோம். 1 கப் பால் சேர்க்குறோம். இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். சரியா? கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறோம். நெய் கொஞ்சம். ஓகேவா? ஒரு 1/2 ஸ்பூன் நெய். போதும் போதும். பட்டரும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். சரியா? நீங்கள் கேரட் கீர் பண்ணீங்களா? டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா கேரட்லாம் எப்படி இருக்குது? நம்ம பண்ணது பிளெண்ட் பண்ணது நல்லா இருக்கு. இப்போ குட்டீஸ்லாம் கேரட் இதெல்லாம் கொடுத்தா எங்கே வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேறாங்க. நம்ம இதில் திருக்குறள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சம்மருக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டோன்னா குழந்தைங்க ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கேரட் கீர் நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓப்போஸ் குக்பாட்டில் ஈஸியாக சமைக்க முடியுது. எனக்கு அதில் நான் நல்லாவும் சமைக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் குடிக்க போகிறேன். தேங்க்யூ.